அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமானவர்கள் முழுமையாக இது நிறைய பேர் சேரும். இந்த வித்தியாசமான புதுசா வாங்க போற அந்த மிஷின் இது இங்க இருக்கிற ஒரு மாடல்ல மிஷின் இங்க கொண்டு வர முடியாது. அதனால இந்த மாடல் மட்டும் வச்சிருக்காங்க. இந்த மிஷின் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. அங்க ஓப்பனா இருக்கு. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இப்போ கொஞ்ச காலமா, அதாவது ஒரு 6-7 வருஷமா டே பை டே நான் இதை பத்தி அதிகமா கேள்விப்படுறேன். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹை லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஏன்னா இந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல 2 தடவை நம்ம காப்பாற்றி அமைச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2 தடவை வந்திருந்தேன். ஐஸ்வர்யான்றது என்னுடைய தங்கச்சி மகள். ஸோ அவங்க அங்க ஒர்க் பண்ணும்போது இங்க நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. அப்போ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் 2 தடவை வந்திருக்காங்க. ஸோ 2 தடவை நல்லபடியா திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ராசியான ஹாஸ்பிட்டல் வேற. இப்போ அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் அரவிந்த், டாக்டர் அரவிந்த் வந்திருக்காரு. நான் இங்க வர்றதுக்கு முக்கியமான காரணமே அஜய் தான். அரவிந்த், டாக்டர் அரவிந்த் துர்வாசன் தான் நாங்க அஜய்னு கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல இருக்கோம். என்னுடைய மாப்பிள்ள அவருடைய ஒய்ஃப், அவரோட மகளும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அருமூரான்னு அண்ணா நகர்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா டிடிவி ரோடு கட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வேளச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா பண்றாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது அவருடைய ஹஸ்பண்ட், என்னோட மகள் மாப்பிள்ள தான், அரவிந்த் தான். அது அவர் அப்போ ஒய்ஃபுக்காக தனியா ஸ்கின் தனியா பண்ணாலும் இவருடைய டிபார்ட்மெண்ட் ஹார்ட். அதுக்காக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேல படிச்சு எத்தனையோ எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாரு. அது மாதிரி படிச்சு இன்னைக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு சென்னையில. ரொம்ப பெருமையா இருக்கு நாட்டில் நடக்கும்போது. அது இந்த மாதிரி பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் சீஃப் மாதிரி அவரை ட்ரீட் பண்றது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இன்னும் நீங்க பெரிய லெவலுக்கு போறோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஷன் தமிழ்நாட்டுக்கு 2வது செகண்ட் மிஷனும், சென்னையில செகண்ட், அப்போலோல இருக்கு இது செகண்ட். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான மிஷின் வரும்போது அது இவருடைய பிரசாந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக மிக அவசியமான ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மிஷின் அது வந்திருக்கு. ஸோ நிறைய ரோடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பற்றியெல்லாம் எனக்கு இப்போ இங்க இருக்கிறவங்க மாப்பிள்ளை எல்லாருமே சயின்டிஃபிக்கா நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்ல நிறைய பேசுறாங்க. அது மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. டைரக்டோரியல் டேர்ம்ஸ் நான் கொஞ்சம் பேசுவேன். சினிமா பேசுவேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆரம்பிச்சாலும் இந்த மிஷின்னால நிறைய பேர் நல்லா பொழைச்சு வரணும், நிறைய பேரை காப்பாற்றணும். இந்த மிஷின் அப்படிங்கிறது நம்ம லான்ச் பண்ண போற மிஷின் நிறைய பேரை காப்பாற்றணும்ட்டு நான் வரும்போது சாமி கும்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒரு சென்டிமெண்ட்லான டைப்பு. எல்லாத்துலயுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன். சினிமால மட்டும் இல்லை, சினிமால நிறைய பேர் சென்டிமெண்ட் பார்க்காதவங்களும் இருக்காங்க, பார்க்கறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். என்னதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அங்க எல்லாத்தையும் மீறி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. வீட்டுல சாமி கும்பிடுறாங்க, நம்பிக்கை இருக்காங்க. இது எல்லாமே மீறி நம்ம கடவுள் காப்பாற்றுறாரு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை அந்த மிஷின் சயின்டிபிக்கா என்ன டெவலப் பண்றாங்க எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி. அவருதான் சீஃப் சயின்டிஸ்ட் கடவுள். அந்த ஒரு சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிதான் நான் சாமி கும்பிட்டுட்டு தான்
ஆக்சுவலா வந்து இந்த மிஷின் இன்னைக்கு லான்ச் பண்ண மிஷின் மூலியமா நிறைய பேரை வந்து உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுதான் நம்மளோட எண்ணமா இருந்தது. அதுதான் வேண்டிட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு சில சென்டிமெண்ட் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம முதல்ல ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு கிரே ஷர்ட்டும் போட்டேன். போட்டு பார்த்துட்டு வச்சு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறப்ப பிளாக் பேண்ட் வேணும் ஜீன்ஸ் சொல்லிட்டு பிளாக் கேட்டுட்டு ப்ளூ ப்ளூ போட்டு மேல பாருங்க பச்சை ஷர்ட்டை போட்டு சரி பச்சை வந்து கிரீன் சிக்னல் ஃபார் எவ்ரிதிங் கோ அஹெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த சென்டிமெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் லூஸாவே இருக்கும். பட் நம்ம யாரையும் லூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லான்ச்சுக்கு வந்து எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான். பட் எப்படி சம்பந்தம் நான் ஒரு பேஷண்டா என் மாப்பிள்ளை கிட்டே பேசிட்டாரு. எனக்கு ஒரு தடவை அவர் ஆஞ்சியோ பார்க்க சூழ்நிலை வந்தது. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது. வயிறுல ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து சிசிஜில ஆக்சுவலா எங்க ஃபேமிலி டாக்டர் நரசிங் வந்து அவரு எங்களுடைய மாமா, அதாவது என் அக்காவுடைய ஹஸ்பண்ட் எங்க அம்மாவுடைய தம்பி. அவர் தான் வந்து எங்க ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர். அவர் இப்போ நவம்பர்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க. 53 years ஆஃப் சர்வீஸ் அப்படிலாம் பாத்துக்கங்க. அவர் வந்து நிறைய லெக்சர் தான் பண்றாரு. மோர் தென் ட்ரீட்டிங் பீப்புள் பேஷண்ட்ஸ் அவர் லெக்சர் தான் பண்ணுவாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு ரொம்ப அதுல இந்த டயபெட்டிக்ல அதெல்லாம் ரொம்ப காய்ச்சல். அவர் ஜெனரல் மெடிசன் படிச்சவர் தான். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவரை பார்த்துதான் எங்க ஃபேமிலியில இப்போ நிறைய டாக்டர்ஸ் ஒரு 8 டாக்டர்ஸ் இருக்காங்க எங்க ஃபேமிலியில. என் பொண்ணு வந்து ரேடியாலஜி முடிவுக்கு போறாங்க ஆகஸ்ட்ல இருந்து. ஸோ என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அண்ணன் மாப்பிள்ள, இவரு இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே வந்து கடவுள் போல இருந்து காப்பாற்றுறதுலாம். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த புரட்சி அனுபவித்து வெளியில போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி தெரியும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி தெரியுவாங்க. அப்படிதான் எங்க மாமாவை வந்து நாங்க வந்து அவரோட ஜாலியா இருப்போம், நல்லா இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து எங்க அப்பாவை காப்பாற்றணும், எங்க அம்மாவை காப்பாற்றணும், இந்த மாதிரி என் ஃபேமிலி நிறைய பேர் காப்பாற்றினேன். ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுப்போம் டாக்டர்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் குரூப் வந்து அப்கோர்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால கூப்பிட்டாங்க. பட் இந்த விஷயம் பத்தி நீங்க பிரஸ் மூலியமா நீங்க வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, இது மூலியமா வந்து நிறைய பேரை வந்து இன்னும் அதிகமான பேர்களையும் ஏற்கனவே ஸ்டண்ட் வச்சவங்க, பலூன் வச்சவங்க, பைபாஸ் பண்ணவங்கள கூட பிரச்சனை வரும்போது இது மூலியமா வந்து இன்னும் கிளியரா, இன்னும் ஈஸியா, இன்னும் ஃபாஸ்டா அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியறதுக்கு இவங்க பேசல் எழுதி அப்படின்னு புரிஞ்சுது. அதான் உண்மையும். ஸோ இதை கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க. நிறைய பேர் உயிர்களை காப்பாற்றுங்க. எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த ஃபங்க்ஷன், இந்த லான்ச் ஆகிற அந்த மிஷன் மூலியமா நிறைய உயிர்களை காப்பாற்றுக்கணும்னு ஆண்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்துட்டு ப்ரௌட் டு லான்ச் தி எல்கா லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேசர் மூலயமா வந்துட்டு நம்ம அந்த கிளாட்டை கரைச்சி ஸ்டென்ட் வைக்கிறது. இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இதை பற்றி டாக்டர் அரவிந்த் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரெஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து எல்கா லேசர் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் சிஸ்டம்ன்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகையான ஒரு அத்தெரக்டமி டிவைஸ். அத்தெரக்டமி டிவைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அத்தெரக்டமி டிவைஸ். இது மூலமாக வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸு, ஸ்டென்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்துருந்த பிளாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்ட்குள்ளே வந்திருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். இது மூலமாக வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும்.
என்ன மாதிரி பேஷண்ட் அதை பண்ணாங்க சார்? சார் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு ஸ்டென்ட்டுக்குள்ளே பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பைபாஸ் கிராஃப்ட் போட்டு அந்த கிராஃப்டில் வந்து பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பிளாக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா அது ஃபைப்ரஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஃபைப்ரஸ் டிஷ்யூஸை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக்ஸ்லாம் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே ஒரு குட்டி ஃபிசிக்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரான்ச்சஸாக பிரியுதோ, பைஃபர்கேஷன்ஸாக பிரியுதோ, அந்த ஆரிஜின்ஸில் தான் வந்துட்டு இது ப்ராப்ளமாக வரும். ஸோ அது மாதிரி ஆஸ்டியமில் இருக்கிற அந்த ஆரிஜினில் இருக்கிற டிசீசஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரானிக் டோட்டல் அக்ளூஷன்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப நாட்களாக 100% பிளாக் ஆகிருக்கிற வெசல்ஸ், அந்த வெசல் பிளாக்கேஜஸை ஓப்பன் பண்ணும்போது ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப கால்சிஃபைடான லீஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த ஒயர்ன்றதை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு மேலே நம்மளால பலூனோ வேறு எதையுமே பலூன் எடுத்துகிட்டு போனால் தான் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பலூனே அந்த இடத்துக்குள்ளே போல ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து லேசர் மட்டும்தான் வந்து வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நமக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாதையில் போய் நம்ம போய் ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் மாதிரி. சார் கண்டிப்பாக பயம் கிடையாதுங்க சார். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சேஃப் ஹேண்ட்ஸில் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்களுக்கு தேவையான இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பலூன் அன்கிராசபிளா இருக்கு, ஆர் ரொம்ப ஃபைப்ரஸான டிஷ்யூவா இருக்கு, இல்லை ஆஸ்டியம்ல இருக்குன்னா டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணணும். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த லேசர் டிவைஸும். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த பிளாஸ்ட்ன்றது வந்து பலூனை வச்சு பிளாஸ்ட் பண்றது. இப்போ நமக்கு பலூனே அங்கே எடுத்துட்டு போக முடியலன்னும் போது வந்து லேசர் தான் அதுக்கான கருவி. சார் ஒரு ரஃப்லி ஒரு 5 to 8% காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இல்ல முதல்ல வந்து ப்ரிவென்ஷன் தான். நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் யாருமே இம்மார்டல் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான வரதுக்கான ரிஸ்க்குன்னு சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, ஃபேமிலியில் வந்து 55 வயசுக்கு முன்னாடி இல்லை 60 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து யாராச்சும் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்களா, யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்திருக்கா, ஆல்ரெடி யாருக்காச்சும் ஸ்டென்ட் பைபாஸ் 60 வயசுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம உடல் பருவம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது கூட வந்து நமக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது மாதிரி எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். எங்கெல்லாம் நமக்கு மாத்திரை மருந்துகள் தேவையோ அங்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் எடுத்து நம்ம அப்படி பண்ணோம்னா தான் நம்மளால ஹார்ட் அட்டாக்ஸை டிலே பண்ண முடியுமே தவிர, நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எந்த ஒரு சிம்டமும் கொடுக்கலன்றதுக்காக அந்த ஹை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியே விட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து எர்லியர் ஏஜஸ்ல வரதுக்கான முக்கியமான இது வேப்பரைஸ் பண்ணுங்க. இது புரியலைங்க. இல்ல இப்போ நமக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர், இப்போ நமக்கு ஒரு வெள்ளம் வருது, நமக்கு ரோட்ல இருந்து நமக்கு தண்ணி வருது, நம்ம ஒரு பக்கெட் மக்குல இருந்து இங்க நேரம் வெளியே எடுத்து ஊத்திட்டன்றதுனால அது போயிடாது. இல்ல வெளியில இருந்து வர சோர்ஸ் கண்ட்ரோலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி முதல்ல அந்த பிளாக் வரதுக்கான காரணம் என்ன இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம தான் பிளாக் வராமல் இருக்குமே தவிர, இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் நம்ம இது எல்லாமே பண்றது வந்து கிளியரிங் அண்ட் பார்ட். இப்போ ஸ்டென்ட் பண்றோம்னா நம்ம அந்த ரோட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டென்ட் போடுறோம். இதே பைபாஸ் பண்றோம்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அந்த பிளாக்கை வந்து தாண்டி நம்ம போய் ஒரு இடத்துல பைபாஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு அடிஷனல் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளட் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அண்டர்லைங் காஸ்ட் என்னமோ எதனால இது வந்துச்சு, ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால வந்துச்சா, ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சா, இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அந்த அடிப்படை காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா தான் இட் ஓன்ட் ரெக்கர். Thank you.